ராட்டினத்தில் பழுது ஏற்பட்டதால் 3 மணி நேரமாக 30க்கும் மேற்பட்டோர் அதில் சிக்கி தவித்து வருகிறார்கள். மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை ஈசிஆரில் இருக்கக்கூடிய விஜிபி பொழுதுபோக்கு பூங்காவில் ராட்டினத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. அந்தரத்தில் நிற்கக்கூடிய ராட்டினத்தில் 30 பேர் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களை மீட்கக்கூடிய முயற்சியானது நடைபெற்று வருகிறது. விஜிபி நிர்வாகத்தால் மீட்க முடியாத நிலையில் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அவர்கள் கிரேன் உதவியுடன் ராட்டினத்தில் சிக்கியிருக்கக்கூடியவர்களை மீட்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 3 மணி நேரத்திற்கு மேலாக மீட்பு பணி தொடங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிக்கியிருக்கக்கூடிய நிலையில் பரபரப்பான சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. சென்னை ஈசிஆரில் இருக்கக்கூடிய விஜிபி பொழுதுபோக்கு பூங்காவில் இந்த சம்பவமானது அரங்கேறி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், மீட்பு பணி எந்த அளவில் இருக்கு? யாரெல்லாம் அதிகாரிகள் இந்த பகுதிக்கு வந்திருக்காங்க? விவரத்தை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள விஜிபி பொழுதுபோக்கு நிலையத்தில் வழக்கமாக சுற்றுலா பயணிகள் வந்து விளையாடி கொண்டிருக்கும் போது இந்த ஒரு டாப்கன் என்ற ஒரு ராட்சத மேலே சென்று தலைகீழாக சுழற்றக்கூடிய இந்த ராட்டினத்தில் விளையாடி கொண்டிருக்கும் போது திடீரென அந்த ராட்டினம் சிக்கி கொண்டது. அதிலிருந்த சுமார் 40க்கும் மேற்பட்டோர் கீழே இறங்க முடியாமல் சுமார் இதுவரை 3 மணி நேரத்துக்கு மேலாக சிக்கி தவித்து வருகின்றனர். இந்த நிர்வாகம் சுமார் 2 மணி நேரமாக அவர்களாகவே போராடி கொண்டு தீயணைப்பு நிலையத்திற்கு முதலாக தகவல் தெரிவிக்காமல் தாமதமாக தெரிவித்ததால் தீயணைப்பு துறையினர் தாமதமாக இந்த பகுதிக்கு வருகை தந்து தற்போது அந்த மேலே மாட்டிக்கொண்டுள்ள அந்த சிக்கிக் கொண்டுள்ளவர்களை மீட்கும் பணியில் தற்போது முழுமையாக தீவிரப்படுத்தியுள்ளனர். தற்போது முதற்கட்டமாக அந்த மீட்கும் பணியில் ஈடுபடும் அந்த பணியை நாம் பார்த்து கொண்டிருக்கும் அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலே இந்த ராட்சத கிரேன் மூலம் தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் இணைந்து இந்த மேலே சிக்கிக் கொண்டுள்ள 40 பேர்களை மீட்கும் பணியில் முதற்கட்டமாக ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து 3 மணி நேரமாக அந்த ராட்டினத்தில் சிக்கிக் கொண்டிருக்கும் இந்த மக்கள் மிகவும் ஒரு அச்சத்தில் உள்ளார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனெனில் இந்த பகுதியில் சிக்கிக் கொண்ட அந்த ராட்டினத்தில் சிக்கிக் கொண்டுள்ளதால் அவர்கள் மீட்கும் பணி மிகவும் தாமதமாக நடைபெற்றது. அது மீட்க முடியாமல் அது திணறி வந்த இந்த நிலையில் தற்போது தீயணைப்பு துறையினர் அந்த பகுதிக்கு முகாமிட்டு அந்த பகுதியில் தற்போது மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தீயணைப்பு துறையினர் இந்த பகுதிக்கு வந்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாகியும் அந்த பணி தற்போதுதான் தொடர்ந்து அந்த நடைபெற்று வருகின்றன. தொடர்ந்து இந்த மீட்கும் பணி நடைபெற்று வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கு ஏராளமான அந்த மேலே சிக்கியுள்ள அந்த சுற்றுலா பயணிகளின் குடும்பத்தார்கள் சுமார் 100க்கும் மேற்பட்ட இந்த பகுதியில் குவிந்துள்ளனர். குறிப்பாக சிறுவர்களுடைய குழந்தைகளுடைய தாய்மார்களும் மேலே சிக்கிக் கொண்டுள்ளனர். குழந்தைகள் சிறுவர்கள் கீழே அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த பூங்கா நிர்வாகம் மிகவும் அலட்சியமாக செயல்பட்டு வருவதாகவும் இங்குள்ள வாடிக்கையாளர் இந்த சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுமார் கண்ணீர் மல்க சிறியவர்கள் பேசக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் இங்க பார்க்க முடிந்தது. தொடர்ந்து இந்த விஜிபி சுற்றுலா தலத்தில் மேலே சிக்கிக் கொண்டுள்ள சுமார் 50 அடி உயரத்தில் சிக்கிக் கொண்டுள்ள சுமார் 40 பேரையும் எப்போது கீழே இறக்குவார்கள், பத்திரமாக இறக்க முடியுமா என்றெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு, மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். ராட்சத கிரைன் மூலம் தீயணைப்பு துறையினர் அந்த மேலே சிக்கிக் கொண்டுள்ளவர்களிடம் சென்று தற்போது அவர்களை மீட்க முடியாமல் முதற்கடமை கீழே இறங்கியுள்ளனர். மேலும் தொடர்ந்து அவர்கள் மீட்பதற்கான என்னென்ன செய்யலாம், எப்படி அவர்களை மீட்கலாம் என்றெல்லாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றனர். இந்த காட்சியை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை மட்டுமே நிலவி வருகின்றன. சுமார் 6 மணிக்கு முன்னதாக சிக்கிக் கொண்ட இவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்ட அந்த பூங்கா நிர்வாகம் தொடர்ந்து அந்த மீட்க முடியாமல் அதை தொடர்ந்து தீயணைப்பு நிலையத்துக்கு தெரிவித்ததை தொடர்ந்து திருவான்மியூர் மற்றும் கிண்டி தீயணைப்பு நிலையத்திலிருந்து தீயணைப்பு வீரர்கள் சுமார் 15க்கும் மேற்பட்ட இந்த பகுதிக்கு வருகை தந்துள்ளனர். அதேபோல் காவல்துறையினர் சுமார் 20க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பகுதிக்கு வருகை தந்துள்ளனர். மேலே சிக்கிக் கொண்டுள்ளவர்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த பகுதி இருள் சூழ்ந்து காணப்படுவதால் நம்மால் சரியாக பார்க்க முடியவில்லை. ஆனால் அந்த மேலே நம்மால் பார்க்க முடிகிற இந்த காட்சி தான் அந்த மேலே சிக்கிக் கொண்டுள்ள சுற்றுலா பயணிகள் அவர்களை மீட்கும் பணி தற்போது துரிதமாக நடைபெற்று வருகின்றன. இன்னும் சுமார் ஒரு 1/2 மணி நேரத்தில் அவர்களை முழுமையாக மீட்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீராம், வினோத், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க, பேசலாம். இந்த பிஜேபிக்கு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ரைட்ல போறீங்க. இந்த பிஜேபி வேணாம், இவனுக்கு எதுக்கு இது பண்றானுங்க? ஏன் இந்த மாதிரி பிஜேபி காசு மட்டும் புடுங்குறீங்க? இப்ப அவங்களுக்கு என்ன ஆகும்னு எனக்கு தெரியுமா? 6:15 மணிக்கு மேல ஏறினாங்க. ஏறிட்டு அது வரைக்கும் மேலேயே ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. அப்பயும் அவங்க நிறுத்தல, அப்படியே கட்டாச்சு. அவங்க மேனேஜ்மெண்ட்ல இருக்க ஒருத்தம் கூட இல்ல, எல்லாமே ஓடி போயிட்டானுங்க. கேட்டா இதோ இறக்கிடுவாங்கன்னு சிரிச்சு
பதில் சொல்றாங்க. அவங்க வீட்டுல இருக்கவங்க யாராச்சும் சொன்னா அந்த மாதிரி இருந்தா அவங்க இது பண்ணுவாங்களா? எங்க வீட்டு குழந்தைங்க மேல இருந்து அழுதுட்டு இருக்காங்க. குழந்தைய விட்டு போயிருக்காங்க 2 பேரு. ஒருத்த கூட ரெஸ்பான்சிபிள். அப்புறம் இன்னத்துக்கு இவங்க இவ்வளவு காசு புடிங்க எதுக்கு நடத்திட்டு இருக்கானுங்க? மேடம் எவ்வளவு நேரமா மாட்டிட்டு இருக்காங்க? 6 மணிக்கு மேல ஏறினாங்க. 6:15 இருந்து கத்திட்டு இருக்கோம். நாங்க மேல போய் நின்னுட்டா அவ்வளவு தூரம் இதுவா இருக்காங்க. நான் உங்களை கேக்குறோம், ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்ல. கயிறு வச்சு கட்டுறேன்ட்டு இத்தனோட கயிறு தூக்கிட்டு மேல போறானுங்க. நிர்வாக சார்பில் என்ன சொன்னாங்க? ஒருத்தன் கூட வரலைங்க. ஒரு மேனேஜ்மெண்ட்ல இருந்து கூட ஒருத்தன் கூட வரல. நாங்க சொல்லிட்டு இருக்கோம், எங்க குழந்தைங்க இருக்குங்க, மேல பெரியவங்க இருக்காங்க. 10 மாசம் குழந்தைய விட்டு மேல ஒருத்துக்கு உட்காந்துட்டு இருக்கா அழுதுட்டு. மீட்பு பணிகளை சரிவர நிர்வாகம் மேற்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டை சுற்றுலா பயணிகள் முன்வைத்த அந்த காட்சிகளை பார்த்தோம். கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலாக சுற்றுலா பயணிகள் ராட்டினத்தில் சிக்கியிருக்கிறார்கள். தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட நிலையில் இந்த சம்பவமானது ஏற்பட்டிருக்கிறது. தாமதமாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு சுற்றுலா பயணிகள் தரப்பில் முன்வைக்கப்படக்கூடிய நிலையில் தொடர்ந்து செய்தியாளர் வினோத் வழங்கக்கூடிய தகவல்களை கேட்கலாம். வினோத், தொடர்ந்து 3 மணி நேரமாக சிக்கியிருக்காங்க. பயங்கர பதற்றமான ஒரு சூழல் இருக்கும். அவங்களுடைய பதற்றத்தை தணிக்கிறதுக்கு அதிகாரிகள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க? அங்கே மேலே சிக்கியிருக்கக்கூடியவங்கள்ட்ட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கா? இப்போது முதற்கட்டமாக ஒரு 4 பேர்களை மட்டும் தீயணைப்பு துறையினர் மீட்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து அந்த மீட்கப்பட்டுள்ள நபர்கள் தற்போது கீழே இறக்கப்பட்டு அவர்களுக்கு முதற்கட்டமாக குடிப்பதற்காக தண்ணீர் கொடுத்து வருகின்றனர். அந்த தண்ணீர் கொடுத்து வந்த அந்த நிலையில் தற்போது அவர்களை தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் அவர்களிடம் தற்போது உடல்நலம் சரியாக உள்ளதா, மனநிலை சரியாக உள்ளதா என்றெல்லாம் தற்போது கேட்டு வருகின்றனர். தொடர்ந்து அவர்களுக்கு ஒரு அமைதி தன்மையை அங்கு உருவாக்கி அவர்களை அமர வைத்துள்ளனர். மேலே உள்ள இன்னும் சிக்கிக் கொண்டுள்ள இன்னும் பலரை மீட்கும் பணியில் தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரு பரபரப்பு நிலவி வரும் நிலையில் தற்போது முதற்கட்டமாக 4 பேரை மட்டும் மீட்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த மீட்பு பணி நடைபெற்று வருகின்றன. இந்த இருள் சூழ்ந்த இந்த நேரத்திலும் மேலே சிக்கிக் கொண்டுள்ள மற்றவர்களை மீட்கும் பணி தீவிரப்படுத்தியுள்ளனர் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த பகுதியில் ஒரு பரபரப்பு நிலவி வருகின்றன. மாலை முதல் சிக்கிக் கொண்டுள்ள சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக சிக்கிக் கொண்டுள்ள இவர்களை மீட்கும் பணியில் தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். மேலே சிக்கிக் கொண்டுள்ள 4 பேரை முதற்கட்டமாக மீட்டுள்ளனர். அவர்களை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அவங்க 4 பேர் மட்டும் மீட்கப்பட்டுள்ளனர். அதற்கான மருத்துவ முதற்கட்டமாக கொடுக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை முதற்கட்டமாக கொடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அந்த மேலே கொடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அந்த மேலே சிக்கியுள்ள 4 சிறுவர்கள் மட்டும் அந்த மீட்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. எப்படி இருந்ததுங்க மேல உங்களுக்கு? எவ்வளவு வாங்க சொல்றது ஒரு சொன்னா புரிஞ்சுங்க சார். அவங்க இப்ப மேல வந்திருக்காங்க. திருப்பி எப்படி விடுங்க போங்க. அவர்களிடம் பேச முற்பட்ட போது காவல்துறையினர் தடுப்பு தெரிவித்து நம்மளை அங்கிருந்து வெளியேற்றுகின்றனர். தொடர்ந்து அவர்கள் எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகினால் எவ்வளவு அச்சத்தில் உள்ளனர், மேலே அவர்களை எப்போது மீட்கப்படுவார்கள் என்ற ஒரு அச்சம் இருந்தது. மீட்கப்படுவார் மேலே அவர்கள் சிக்கிக் கொண்டிருந்த இவர்களை தற்போது ராட்சத கிரையின் மூலம் தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் மீட்டு வருகின்றனர். ஸ்ரீராம், 70 அடி உயரத்தில் சிக்கியிருக்கக்கூடிய நபர்களை மீட்கக்கூடிய பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மீதம் இருக்கக்கூடிய நபர்களை மீட்பதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் வினோத்? நிச்சயமாக ஸ்ரீராம், இந்த மீதமுள்ளவர்களை மீட்பதற்கான இன்னும் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த பணி நீடிக்கும் என்று தெரிய வருகின்றன. ஏனென்றால் இதுவரை சுமார் 3 மணி நேரமாகியும் தற்போதுதான் முதற்கட்டமாக 4 பேரை மீட்டுள்ளனர். 3 சிறுமிகளும் ஒரு சிறுவரும் மீட்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து மேலே இருக்கக்கூடிய சுமார் 36 நபர்களை மீட்கக்கூடிய ஒரு பணி தீவிரப்படுத்தியுள்ளனர். தொடர்ந்து அந்த மேலே ராட்சதகிரன் சென்று ஒவ்வொரு 4 பேர்களாக மீட்கக்கூடிய ஒரு பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தொடர்ந்து இந்த மேலே இருக்கக்கூடிய அனைவரும் எப்போது கீழே இறங்குவார்கள் என்றுதான் அவருடைய உறவினர்கள் தற்போது எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் இந்த இருள் சூழ்ந்த இந்த பகுதிகளிலும் தீவிரமாக இந்த மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஸ்ரீராம், போதுமான அளவில் தீயணைப்பு வீரர்களும் காவலர்களும் அந்த பகுதியில் இருக்காங்களா? யார் அதிகாரிகள்லாம் யார் இருக்காங்க? அதே போன்று குடும்பத்தினர் தரப்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுறதையும் பார்க்க முடியுது. அது தொடர்பான தகவல்களையும் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். கண்டிப்பாக ஸ்ரீராம், இப்பொழுது இந்த ராட்சத
கை வாகனம் என்று சொல்லக்கூடிய தீயணைப்பு துறையினர் பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ராட்சத ஒரு கிரேன் வந்துள்ளன. அந்த கிரேன் மூலமாக தான் 4 பேராக தற்போது கீழே இறக்கப்பட்டு வருகின்றன. இந்த கிரேன் இதே போன்று இன்னும் மற்றொன்று இருந்தால் இந்த பகுதியில் மீட்கும் பணி இன்னும் துரிதமாக நடைபெறும். மேலே இருக்கக்கூடிய நபர்கள் விரைந்து கீழே இறக்கப்படுவார்கள் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த இடத்தில் வாகனங்கள் அதிக அளவு நிற்கக்கூட இடம் இல்லாத ஒரு குறுகலான இடம் தான். அதனால் இந்த ஒரு ராட்சத கிரேன் மட்டும்தான் இந்த இடத்தில் நிற்கின்றன. அதில் 4 நபர்களாக மட்டுமே மீட்கப்படுகின்றன. ஒவ்வொரு நபர்களை மீட்பதற்கு சுமார் 15 நிமிடங்கள் ஆகின்றன. ஒவ்வொருவரையும் பாதுகாப்பாக மேலே இருந்து கீழே இறக்கக்கூடிய ஒரு பணி தற்போது விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் நடைபெற்று வருகிறது. ஸ்ரீராம், கீழே அழைத்து வரக்கூடிய நபர்களுக்கு என்னென்ன மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது, முதலுதவி என்னென்ன மாதிரியான அதற்கான ஏற்பாடுகள் அப்படிங்கிறது எந்த அளவில் இருக்கு? நிச்சயமாக 108 ஆம்புலன்ஸ் மருத்துவ குழு இந்த பகுதியில் முகாமிட்டுள்ளனர். கீழே இறங்கிய முதல் கட்டமாக கீழே இறங்கிய 3 சிறுமிகள் ஒரு சிறுவன் உட்பட 4 பேர்களுக்கும் முதற்கட்டமாக அவருடைய பல்ஸ் உள்ளிட்ட மருத்துவ சிகிச்சையை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களுக்கு மனநிலை எப்படி உள்ளது, அவர்கள் உடல்நலம் சரியாக உள்ளதா, மேலே பயத்தில் சுமார் 3 மணி நேரம் சுமார் 50 அடி உயரத்தில் அவர்கள் மாட்டி சிக்கி தவித்துக் கொண்டிருந்தனர். அவருடைய மனநிலை எப்படி இருந்தது, நம்மளை காப்பாற்றி விடார்களா இல்லை காப்பாற்ற முடியாத வெகு நேரம் இன்னும் காத்து கிடக்க வேண்டுமா என்றெல்லாம் அவருடைய மனநிலை மிகவும் மோசமான நிலையில் தான் இருந்தன. அந்த நிலையில் அவர்களது பிபி பல்ஸ் எல்லாம் தற்போது மருத்துவ குழு சரிபார்த்துக் கொண்டிருக்கின்றனர். ஸ்ரீராம், அதே போன்று அவர்கள் உடன் வந்தவர்கள் பல்வேறு ஆதங்கத்தை முன்வச்சதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. நீங்க பேட்டிகளை கொடுத்திருந்தீங்க. சரியான நடவடிக்கைகளை அந்த நிர்வாகம் எடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. அது தொடர்பான தகவல்களையும் நீங்க பகிர்ந்துக்கலாம். நிச்சயமாக இந்த மேலே சிக்கியுள்ள அந்த சுற்றுலா பயணிகளின் உறவினர்கள் மிகவும் கொந்தளிப்புடன் ஆதங்கத்துடன் நம்மிடம் பேட்டி கொடுத்தனர். அப்பொழுது இந்த பூங்கா நிர்வாகம் சரிவர துரிதமாக செயல்படவில்லை. ஏனென்றால் மேலே சிக்கிக் கொண்டு இருந்தவர்களை அப்பொழுது தீயணைப்பு துறையினை மீட்டிருந்தால் இந்த சூரிய வெளிச்சம் உள்ள போதே அவர்களை மீட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் இவர்கள் மீட்பதாக இந்த குறைந்த ஆட்களை வைத்து மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டு அது தோல்வி அடைந்த பின்னரே தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதன் பின்னர் தான் தீயணைப்பு துறையினர் தற்போது இந்த இடத்தில் விரைந்து முகாமிட்டுள்ளனர். தற்போது காவல்துறையினரும் இந்த பகுதியில் வந்து சேர்ந்தனர். ஆனால் இந்த விபத்து நடந்த அப்பொழுதே இந்த பகுதியில் இந்த தகவலானது தீயணைப்பு துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் தெரிவித்திருந்தால் நிச்சயம் இந்த மேலே சிக்கியுள்ள நபர்கள் முன்னதாகவே விரைந்து மீட்டிருக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஸ்ரீராம், அதே போல விஜிபி நிர்வாகம் தரப்புல இந்த விபத்து தொடர்பாக என்ன மாதிரியான தகவல்களை விளக்கத்தை கொடுத்திருக்காங்க? இப்போ நிர்வாகம் தரப்புல அங்க யாரும் அதிகாரிகள் இருக்காங்களா? இன்னும் விஜிபி நிர்வாகம் தரப்பில் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கவில்லை. இந்த ராட்டினம் திடீரென சிக்கிக் கொண்டதாகவும் தகவலானது முதற்கட்டமாக தெரிய வந்தது. இந்த சிக்கிக் கொண்ட இந்த ராட்டினத்தை எதிர்பாராததான் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் முதற்கட்டமாக தகவலானது தெரிய வந்தது. இந்த எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு தற்போது வழக்கமாக செயல்பட்டு வந்த இந்த ராட்டினம் திடீரென சிக்கிக் கொண்டு விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவலானது தெரிய வந்தது. தொடர்ந்து இதற்கான முழு தகவலையும் அந்த பூங்கா நிர்வாகம் நாளை எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீராம், 70 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ராட்டினத்தில் 40 பேர் கிட்டத்தட்ட சிக்கியிருக்கிறார்கள். இவர்களை மீட்கக்கூடிய பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 5 பேர் இதுவரை மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்த நபர்களை மீட்கக்கூடிய பணியானது நடைபெற்று வருகிறது. தீயணைப்பு வீரர்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கிரேன் உதவியோடு அவர்களை மீட்கக்கூடிய பணியானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகளும் அங்கே வழங்கப்படுகின்றன. 108 ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட தேவையான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஒருவரும் சரியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று நிர்வாகத்தை கண்டித்து அங்கு இருக்கக்கூடிய பொருட்களை மக்கள் அடித்து உடைத்திருக்கிறார்கள். சுற்றுலா பயணிகள் அவர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை பதிவு செய்து அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த சம்பவம் தொடர்பான தொடர் நேரலையை இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பார்க்கலாம்.